ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் கொஞ்சம் கம்பெனி லோகோஸும் அந்த லோகோஸுக்கு பின்னாடி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியும் பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் ஆல்ரெடி கம்பெனி லோகோஸ் மற்றும் லோகோஸ் ஹிடன் மீனிங்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன். மிஸ் பண்ணவங்க மறக்காமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட்டில் ஃபெராரி கார் லோகோவை பற்றி தெரிஞ்சுப்போம். இந்த காரோட லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்சிங் ஹார்ஸோட இமேஜ் இருக்குங்க. குதிரைனால அதிவேகமாக ஓடக்கூடியது. அதனால தான் குதிரையோட வேகத்தையும் காரோட வேகத்தையும் கம்பேர் பண்ணி இந்த லோகோவை டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது தப்பான இன்ஃபர்மேஷன். அந்த லோகோ யூஸ் பண்ணுறதுக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குங்க. இத்தாலி ஆர்மியை சேர்ந்த பைலட் ஃப்ரான்சிஸ்கோ பெராக்கோ என்பவர் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் 34 எனிமியை கொன்று அந்த போர்லையே கொல்லப்பட்டார். அவரோட பிளேனில் இந்த பிளாக் ஹார்ஸோட பிக்சர் ஃபியூயல் டேங்கில் பொருத்தியிருக்குமா. ஃபெராரி கார் ஓனரான என்சோ ஃபெராரி என்பவர் தன்னோட பயோகிராஃபியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, பெராக்கோவோட அம்மா தான் நீ இந்த சிம்பிளை உன்னோட காரில் யூஸ் பண்ணால் நல்ல லக்கியாக இருக்கோன்னு இந்த சிம்பிளை யூஸ் பண்ண சொன்னதாக சொல்லியிருப்பாங்க. அடுத்ததாக டோமினோஸ் லோகோ. இது ஒரு பீஸா கம்பெனியோட லோகோங்க. லோகோ பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கும். ஆக்சுவலாக இதோட ஒரிஜினல் நேம் டோமினிக்ஸ். ஒரு சின்ன பீஸா கடையை டாம் மோகனன் என்பவரும் அவரோட தம்பியான ஜேம்ஸும் சேர்ந்து வாங்கினாங்க. ஜேம்ஸுக்கு வீடு வீடாக போய் பீஸா டெலிவரி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் டாம்கிட்டயே தன்னோட ஷேரை கொடுத்துட்டு போயிட்டாரு. 1965 டாம் தன்னோட பிஸ்னஸை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டி இன்னும் 2 ஸ்டோரை வாங்கினார். தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சஜஷன் படி டோமினிக்ஸ்னு இருந்த கடையை டோமினோஸ்னு நேம் சேஞ்ச் பண்ணாங்க. அப்புறம் கம்பெனிக்காக லோகோ டிசைன் பண்ணும்போது 3 கடை இருந்தனால 3 டாட் வச்சு டிசைன் பண்ணாங்க. அடுத்து ஒவ்வொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணும்போதும் ஒவ்வொரு டாட்டை லோகோவில் ஆட் பண்ணணும்னு நினச்சாங்களாம். பட் அவர் நினச்சதை விட ஸ்டோர் நல்லா ரீச் ஆகி கொஞ்சம் மாதத்துலேயே நிறைய பிரான்ச் ஓப்பன் பண்ணனால அந்த டாட் ஆட் பண்ணுற பிளானை கைவிட்டுட்டாங்களாம். அடுத்ததாக MGM லோகோ. ஹாலிவுட் மூவி மேக்கர் MGM ஸ்டுடியோ லோகோ இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கத்தோட வீடியோ இருக்கும். அது கிராஃபிக்கல் வீடியோ இல்லைங்க, நிஜமாவே லைனை வச்சு இதுக்காகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ ஷூட்டுக்கு மட்டும் இதுவரை 7 சிங்கத்தை பயன்படுத்தியிருக்காங்க. 1911 ஃபஸ்ட்டாக ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண டைமில் ஸ்லாட்ஸ்னு ஒரு லைனை வச்சு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா 1928 1956 வரை ஜாக்கின்னு ஒரு லைனை வீடியோ ஷூட்டுக்கு யூஸ் பண்ணாங்களாம். இந்த லைன் தான் MGM ஸ்டுடியோ லோகோ இன்ட்ரோவில் ரோர் பண்ண ஃபஸ்ட்டு லைனுங்க. அந்த டைமில் கிராம் ஃபோன் வச்சு தான் இந்த சவுண்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிளாக் அண்ட் ஒயிட் மூவி போயிட்டு 2 ஸ்ட்ரிப் கலர் டெக்னாலஜி மூவி வந்த டைமில் காஃபின்னு ஒரு லைனை 1932 1935 வரை யூஸ் பண்ணாங்களாம். கலர் மூவி வந்த டைமில் டேனர்னு ஒரு லைனை 1934 1956 வரை யூஸ் பண்ணாங்களாம். 6வதா ஜார்ஜ்னு ஒரு லைனை 1956 1957 வரை, அதாவது 1 வருஷம் மட்டுமே யூஸ் பண்ணாங்களாம். அப்புறமா 1957 இன்னைக்கு வரைக்கும் லியோன்னு ஒரு சிங்கத்தோட வீடியோ தான் யூஸ் பண்ணிட்டு வராங்களாம். பார்த்தீங்களா, ஒரு லோகோ இன்ட்ரோக்கு வேண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம நெட்டிஷியன்கள் MGM ஸ்டுடியோ லயனோட பிஹைண்ட் சீனுன்னு இந்த இமேஜை போட்டு ஃபேக் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வால்ட் டிஸ்னி பிக்சர். இதுவும் ஒரு மூவி மேக்கர் கம்பெனி தாங்க. இந்த லோகோ ஸ்டோரி ரொம்பவே ஃபன்னியாக இருக்கும். இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணவர் வால்ட். இந்த வால்ட்டோட சிக்னேச்சர் தான் லோகோவாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லையே நல்ல ஃபேமஸ் ஆனனால நிறைய ஃபேன்ஸ் மெயில் பண்ணுவாங்களாம். அதுக்கு ரிப்ளை அனுப்ப வால்ட்டுக்கு டைம் கிடைக்காதான். ஸோ அவரோட எம்ப்ளாயிஸை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஃபேன்ஸுக்கு வால்ட்டோட சிக்னேச்சரை வச்சு ரிப்ளை பண்ணுவாங்களாம். அதில் ஒரு எம்ப்ளாய் யூஸ் பண்ண வால்ட் சிக்னேச்சர் ரொம்பவே ஸ்டைலாகவும் மாடர்னாகவும் இருந்துச்சான். அதையே கம்பெனி லோகோவாக ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு வராங்க. இதில் ஃபன்னி பார்ட் என்னென்னா, ஓனர் வால்ட்டே இதுவரை இந்த சிக்னேச்சரை கரெக்டாக போட்டது இல்லையா. அடுத்ததாக நைக்கோட ஸ்வாஸ் லோகோ. இந்த லோகோக்கு பின்னால் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி இருக்குங்க. எல்லா கம்பெனியும் நேம் வச்சுட்டு தான் லோகோ க்ரியேட் பண்ணுவாங்க. ஆனால் நைக் கம்பெனி ஓனர் பில் நைட் லோகோ டிசைன் பண்ணிட்டு தான் கம்பெனிக்கு பேரே வச்சுருக்காரு. இது எப்படி தெரியுமா இருக்குது? சமைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு பேர் வச்ச மாதிரி இருக்குது.
நைக்னு நேம் வைக்கிறதுக்கு முன்னாடி ப்ளூ ரிப்பன் ஸ்போர்ட்ஸ்னு ஜப்பானீஸ் ஷூ கம்பெனி ஆனிஸ்டாவோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுங்க. கருத்து வேறுபாடு காரணமாக வெளியில் வந்து சொந்தமாக ஷூ மேனுஃபேக்சர் பண்ணி லான்ச் பண்ணலான்னு டிசைட் பண்ணி உடனே ஒரு மெக்சிகன் ஃபேக்ட்ரியை காண்டாக்ட் பண்ணி 3000 ஷூக்கு ஆர்டர் கொடுத்துட்டாராம். இந்த பில் நைட் போர்ட்லேண்ட் ஸ்டேட் யூனிவர்சிட்டியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போது அங்கே ஸ்டூடெண்டாக இருந்த டேவிட்சனை தான் கிராஃபிக்ஸ் டிசைன் பண்ண, அப்புறம் சார்ட் ப்ரிப்பேர் பண்ண, அந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்புக்கெல்லாம் கூப்பிடுவாராம். அதே மாதிரி ஒரு நாள் டேவிட்சனை கூப்பிட்டு ஒரு லோகோ டிசைன் பண்ணி தர சொன்னாராம். என்ன மாதிரி லோகோ டிசைன் பண்ணணும்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஷூ கம்பெனிக்கு லோகோ வேணும்னு சொன்னாராம். மற்ற காம்படிட்டராக இருக்க இந்த அடிடாஸ், ஆனிட்ஸ்கா இந்த கம்பெனி மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு யூனிக் டிசைனில் லோகோ இருக்கணும்னு மட்டும் சொன்னாராம். அப்புறம் டேவிட்சன் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிசைன்லாம் பண்ணி சப்மிட் பண்ணாராம். அதில் எதுவும் நைட்டுக்கு பிடிக்கலையாம். அடுத்து டேவிட்சன் 2ஆவதாக கொண்டு வந்த டிசைனில் தான் இப்போ இருக்க இந்த ஸ்வாஸ் லோகோ இருந்துச்சாம். எல்லாத்தையும் விட இந்த ஸ்வாஸ் லோகோ பெட்டராக இருந்துச்சு. வேறு வழி இல்லாதனாலையும் நேரம் இல்லாதனாலையும் தான் இந்த ஸ்வாஸ் லோகோவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம். அப்புறம் என்ன நேம் வைக்கலான்னு டிசைட் பண்ணும்போது தான் அந்த கம்பெனியோட ஃபஸ்ட் எம்ப்ளாய் நைக்னு ஒரு நேமாக சொன்னாராம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த லோகோவை பார்த்தா நைக் தேவதையோட இறக்கி மாதிரி இருக்குது, இந்த நேம் பர்ஃபெக்டாக இருக்கும், ஸோ இதையே சூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லி அதை ஏன் நேமாக வச்சுக்கிட்டாங்களாம். நெக்ஸ்ட்டு பாஸ்கின் ராபின்ஸ். இது ஒரு ஃபேமஸான ஐஸ்கிரீம் பிராண்டுங்க. பாஸ்கினோட பேர்ட்ஸ் ஐஸ்கிரீம் பார்லரும் ராபின்ஸோட ஸ்னோபேட் ஐஸ்கிரீம் பார்லரும் சேர்ந்து 1953 பாஸ்கின் ராபின்ஸ் ஐஸ்கிரீம் பிராண்ட்ஸ்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா 31 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம்ஸ் இங்கே கிடைக்குமாங்க. கஸ்டமர்ஸ் மாதத்தில் ஒரு நாள் ஒரு ஃப்ளேவர்னு 31 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா இங்கே. இதை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டி லோகோவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 31 டிசைன் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக விக்கிபீடியா. இதோட லோகோ பார்த்தீங்கன்னா எர்த்து ஷேப்பில் பசில் பீஸ் வச்சு ஃபில் பண்ணி டாப்பில் கொஞ்சம் போர்ஷன் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருப்பாங்க. இது வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய லாங்குவேஜில் இருக்குதுங்க. அதை ரிசம்பிள் பண்ண வேண்டி ஒவ்வொரு பசில் பீஸ்லையும் ஒவ்வொரு லாங்குவேஜோட லெட்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. லோகோ இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறதுக்கு காரணம் விக்கிபீடியா சைட்டில் இன்ஃபர்மேஷனை அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு சிம்பாலிக்காக லோகோ மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ட்விட்டர் லோகோ. இது நம்ம பழைய காலத்தில் செய்தி அனுப்ப புறா யூஸ் பண்ணாங்கல்ல, ஸோ அதை தான் உவமைப்படுத்தி கிளவராக டிசைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பின்ட்ரெஸ்ட் லோகோ. இந்த லோகோவை பார்த்தீங்கன்னா பின்ட்ரெஸ்ட்னு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டில் எழுதியிருப்பாங்க. பி ஆல்ஃபபெட்டை பார்த்தீங்கன்னா பின் மாதிரி இருக்கும். அதாவது நாம் ஸ்டிக்கி நோட்ஸ், ஃபோட்டோலெல்லாம் பின் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. கடைசியாக ஆடி லோகோ. 4 கம்பெனி சேர்ந்தது தான் இந்த ஆடி கம்பெனிங்க. அதை மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் 4 வளையத்தை வச்சுருக்காங்க. இந்த வீடியோவில் இருந்து புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. கற்போம், மற்றவருக்கும் கற்பிப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.